சரி, இதுல மூணாவது சட்டம் வருதுன்னு நினைக்கிறேன். அஹ்காமுரா, ஷாது செய்யப்பட்ட நூன் மீம் கலக்கலாம். மூணு முடிச்சிட்டேன். அஹ்காமுல் மீம் என்கிற சட்டம் இன்னைக்கு நான் பார்க்குறோம். இதுல ஆல்ரெடி இதுல அறிமுகம் பேசிக் சில போது உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அப்ப நான் இதுல பிராக்டிஸுக்கு மட்டும் நாங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்த நல்ல சுக்குன் செய்யப்பட்ட மீமோடு தொடர்பான சட்டங்கள் மொத்தம் மூன்று இருக்குது. நாங்க இங்க சட்டத்தை மிச்சம் விளங்கப்படுத்துறதை விடவும் அந்த சட்டம் எங்களோட ஓதல்ல எப்படி ஆகுறதுங்கிறது முக்கியம் தான் நாங்கள் முக்கியமா பார்க்கணும். இந்த சொற்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். இஃபா இருக்குது, ரெண்டாவது இதுகாம், மூணாவது இல்ஹாராக அடையாளப்படுத்தப்படுது. இஃபா அப்படின்னு சொன்னா உண்மையில சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு தொடர்ந்து வாரது பா வந்துச்சு அப்படின்றால் அங்கதான் நாங்க இஃபா ஃபாலோ பண்ணுவோம். அப்போ இஃபாக்குன்னு சொல்லி இருக்கிறது ஒரே ஒரு எழுத்து, அங்க பா மட்டும்தான் நிக்க போகுது. எதை மறைக்கோணும், எதன் மூலமா மறைக்கோணும், மறைக்கிறது அல்லது அழிச்சிட்டு இல்லாமல் ஆக்கி ஓதுறது இரண்டு மொண்டா என்கிற மூன்று கேள்விகள் இங்க முக்கியம். என்றால் இது எஃபால் என்றால் மறைத்தல் என்ற சட்டத்துக்கு கீழே வாரதால உண்மையில இங்க மறைக்க வேண்டியது சுக்கூன் செய்யப்பட்ட மீம்ட அந்த என்ற அந்த சவுண்ட் மட்டும்தான் மறையும். மீமை மறைக்கிறல்ல, மீம் மறையாது. மீம் அங்க உச்சரிக்கப்படும். மீம்ட உச்சரிப்பு என்ற சவுண்ட் வராது. ஆனால் இங்க வந்து மீமை இல்லாமலாக்கி ஓதுற என்ற கான்செப்ட் பல ஓத போகல மீமை விட்டு போட்டு ஓதுற மீமை இல்லாமலாக்கிட்டு ஓதுறங்கிறல்ல. மீம் உச்சரிக்கப்படும். மீம்ட அந்த என்ற சவுண்ட் மறைந்து வரும், தெளிவாக வர மாட்டாது என்கிறதான் இவ்வளவு முக்கியமான விஷயம். ரைட். இன்ஷால்ல நாங்க உதாரணத்துல ஊடாதான் பார்ப்போம். இங்க பாருங்க, இங்க வந்து யஅலம் பி. இப்ப நாங்க மீம தெளிவா ஓதினோம் என்றால் யஅலம் பி என்று பி என்று தெளிவா ஓதுவோம். மறைகிற நேரத்துல யஅலம் பி இம்மண்டது பிக்குள்ளால மறைஞ்சி பீட சவுண்ட் தான் வெளிப்படுத்தப்படும். மீம் உச்சரிக்கப்படுது, பி வெளிப்படுத்தப்படுது, இம்ட சவுண்ட் மறைக்கப்படுது. ரைட், இதான் முக்கியமா. இதோட ஓதுவோம். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم يعلم بأن الله يرى அங்கதான் பிரச்சனைக்கு சட்டத்துல உண்ணா வரணும், அப்பதான் மறையும். யஅலம் பி. ஓதுவோம். ألم يعلم بأن الله يرى ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير இந்த ராவலினா ல ஹபீர் இர் என்ற சவுண்டுக்கு போகணும். இர் ல ஹபீர். إن ربهم بهم يومئذ لخبير குட். மூணாவது. ترميهم بحجارة من سجيل நாலாவது. لست عليهم بمسيطر தியோர் என்ற பிள்ளை அந்த ராவ் மாறணும். த்ரீ படிச்சாச்சு. لست عليهم بمسيطر தீர் உங்களை வாங்க. தீர் அதை மட்டும் சொல்லுங்க. தீர் எப்படி? தீர். لست علي لست عليهم بمسيطر ரெண்டாவது. إن ربهم بهم يومئذ لخبير நாலாவது. لست عليهم بمسيطر ஐந்தாவது. فبشرهم بعذاب أليم ஆறாவது. وما صاحبكم بمجنون அப்படியே முதல்ல கொஞ்சம் போதுங்க. ألم يعلم بأن الله يرى சதி செய்யப்பட்ட நூலும் படிச்சாச்சு. அப்ப அங்கேயும் ஃபாலோ பண்ணணும். எப்படி உண்ணாக்கள் டைமிங் பேலன்ஸ் பண்ணணும்.
அது முக்கியம். இப்போ இளம்பியில ஒன்று எடுத்தால் அப்போ அதுக்கு நாங்கள் டைம் கொடுக்குறோமே, அதே மாதிரி நான் டைம் கொண்டு என்ன செய்யணும்? பி அன்ன ரப்பக அங்கேயும் கொடுக்கணும். أيضاً. விளங்க சொன்னது. آه. அதை பற்றி போதும். ألم يعلم بأن الله يرى. ஓகே, நல்லா. இதில் அடுத்த ரெண்டாவது சட்டத்தையும் நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம். இது சின்ன சட்டம் என்ற வகையில் ரெண்டு சேர்த்து பார்க்கலாம். மூணாவது பெருசாக வரும். இப்போ இதில் பாருங்க, சுக்குன் செய்விட்ட மீவு பின்னால எதுகாமுடைய எழுத்து என்ன? மீன். அப்போ இங்கேயும் ஒரு எழுத்து தான் வரப்போகுது. அலிப்லேருந்து யாய்க்குது, அதுக்குள்ளால ஒரு எழுத்து மட்டும் தான் அங்கேயும் வருது. இங்கே நாங்கள் சொல்லும் என்னென்றால் ஒரு மீன் இன்னொரு மீனோட சேரப்போகுது. உண்மையில் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் ரெண்டு மீனும் உச்சரிக்கணும். வெளிப்படுத்தி ஓதுனம் என்றால் ரெண்டையும் தெளிவாக உச்சரித்து ஓதுனம் என்றால் என்ன நடக்கும்? சுக்குன் செய்யப்பட்ட மீன்ங்கிறது ஒரு மீன், அதுக்கு பின்னால் இன்னொரு மீன் வருது என்றால் ரெண்டு மீன். அப்போ ரெண்டும் நாங்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு உருவாகும். ஆனால் குர்ஆன் கான்செப்ட்ல சட்டம் என்ன சொல்லும் என்றால் இரண்டு மீமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உன்னா என்ற ஒரு கான்செப்டை நாங்கள் ராகம் எடுத்தோம் என்றால் அந்த ரெண்டு மீமும் ஒரு மீமுடைய உச்சரிப்புக்கு வரப்போகுது. அதில் அடுத்த மீம் அங்க அடுத்த மீம் சவுண்ட் எல்லாம் அந்த குன்னாக்குள்ளால் வரப்போகிறது. இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, இந்த ரெண்டு மீமும் ஒன்று சேருகின்ற சந்தர்ப்பத்தில் கண்டிப்பாக சுக்கூன் செய்யப்பட்ட மீமை தொடர்ந்து வரக்கூடிய மீமுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கும்? சுக்கூனுடைய அடையாளம், சாரி சத்தாவினுடைய அடையாளம் கண்டிப்பா இருக்கும். ரைட். இதுல பாருங்க, சுக்கூன் செய்யப்பட்ட மீன் வருது, அதை தொடர்ந்து என்ன செய்யுது? அடுத்த மீன் வருது. அந்த மீன் ஒருபோதும் தனியே வராது, சும்மா வராது, சத்து செய்யப்பட்டு தான் வரும். இதான் இந்த மீமுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க. இப்படி மீமுல் முதமாசிலைன், ஒரு ரெண்டு மீன்களோடு சேர்ந்து வரக்கூடிய மீம்னு சொல்லி பல பேர்களை சொல்லுவாங்க. காரணம் இதான், ரெண்டு மீன் பக்கத்துல வருது. நாங்க இரண்டு மீன் லஹும் மகு லஹும் மகு என்று நாங்க பிரிச்சு ஓதுறது பெரிய பிழை. கட்டாயம் சேர்க்கணும், ஒன்றோட ஒன்று நுழைக்கப்படணும், ஒரு மீண்ட உச்சரிப்பை கொண்டு வரணும். அந்த இடத்துல உண்ணாவை நாங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஓதுங்க கொஞ்சம் வசனத்தை பார்ப்போம். إن الذين يخشون ஷா ربهم அல்ல ஷே. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة இல்ல மக்ஃபி وأجر. ரேபில, مغفي الرابلة الراء. إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة رابلة وأجر. مغفي رேன்னு தான் வருது, ரே வரையில அது. مغفرة மகஃபி ரேபிலையே, ரே எப்படி வரும்? மகஃபி ரே, لهم எப்படி வருங்க? ரேட சவுண்ட் எப்படி வரும்? ரே படிச்சாச்சு, மகஃபி ரேண்டு வராது. நான் ரே தான் பேசுறேன், ரே மட்டும் ரேண்டு உச்சரிக்கல அது. படிச்சாச்சு, வல்லின எப்படி வரும்? فرا. ஆ, ராண்டு வரும். إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر அது சேம் كبير. ப்ராசஸ். وأجر كبير. கபீர்ன்றது மாறும் மெல்லினம். அடுத்த எல்லா வருஷம் ரப்பஹும் மஃபிரா வஅஜ்ரு மூணும் சேம். إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة இல்லை, وأجر. சட்டம் 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 சட்டம். லஹும் மக்ஃபிரா, லஹும் மக், சட்டம். إن الذين يخشون ربهم بالغيب لهم
مغفرة وأجر كبير. இந்த மீம்ல சவுண்ட் மாறுது, மாக்கு போகக்கூடாது, மே இடத்துல இருக்கணுமா? லஹும் மேக், லஹும் மேக் ஃபியோரா, மே தான் வரணும், மாக்கு போகக்கூடாதா? திருப்பி إن الذين يخشون ربهم بالغيب لهم مغفرة وأجر كبير. இந்த பாட்டு ரெக்கார்டிங் கட்டாயம் கேட்கணுமா என்றால் உங்களோட பழைய எழுத்துக்கள் ஷூஸ் ரிப்பீட் இங்கே வருது. சட்டங்கள் பிழையாகினா சட்டத்தை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சுக்கணும். அதில் விளக்கம் அதில் போட்டிக்குது, இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சட்டத்தை இப்போ ரப்புகும் பீல் என்ன சட்டம் என்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு என்றால் சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்கு தொடர்ந்து பாடெழுத்து பா வந்துக்குது. எனவே நாங்கள் சுக்குன் செய்யப்பட்ட மீமை பாவின் மூலமாக மறைச்சி உன்னோட ஓதுவோம். இப்படி நாங்கள் சட்டத்தை விளங்கப்படுத்துறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த விளக்கத்தை போட்டிக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துக்கு வர நேரம் இந்த வசனம் எல்லாத்தையும் 3 விஷயம் நடக்கணும். சட்டங்கள் எல்லாம், படிச்ச சட்டம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். படிச்சுக்கிற எழுத்து உச்சரிப்புகளோட வடிவங்களோட ஸ்டைல் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகணும். ரெண்டாவது, மூணாவது படிச்சு கொண்டிருக்கிற சட்டமும் இம்ப்ளிமெண்ட் ஆகுற லெவல்ல ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டு வாங்கலாம். إن شاء الله. ரெக்கார்டிங் கேளுங்க, ரெக்கார்டிங் இந்த பாடத்துல வசனங்கள் இருக்குமா அனுப்ப மாட்டாங்க.